இப்போ யார் யாருக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துடலாம். earnings of workers. ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஜ் ப்ளஸ் போனஸ். ஓகேவா? ஸோ டைம் வேஜ் ப்ளஸ் போனஸ். டைம் வேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒர்க்கிங் ஹார்ஸ் இன்ட்டு வேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் போனஸ். இப்போ ஒவ்வொருத்தராக போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு போடலாங்க? எம்முக்கு போடலாம். டைம் வேஜ். ஸோ எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு? 8 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. பெர் ஹாருக்கு எவ்வளோ ருப்பீஸுங்க? 5 ருப்பீஸ் அப்படின்னு பார்த்தோமா? இங்கே பாருங்கள், 8 ஹார்ஸ் 50 யூனிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க, 5 ருப்பீஸ். ஸ்டாண்டர்டாக 8 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது 8 × 5, 8 × 5. ஸோ ப்ளஸ் போனஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இவருக்கு போனஸ் நம்மளுக்கு என்னங்க? ஃபஸ்ட் கேஸ் அப்படிங்கிறனால நில். ஸோ 40 தான் வருமா? போனஸ் வந்து நம்மளுக்கு 0. அப்போது எம்மோட ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு என்னங்க? ₹40. ஒரு நாளைக்கு அவரோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 40 ருப்பீஸ் வருது. அன்றைக்கி அவர் ஏர்ன் பண்ணது வந்து 40 ருப்பீஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது அடுத்தது வந்து யாருக்கு போடலாம்? என் போட்டுடலாமா? எம்மோட ஏர்னிங்ஸு. அப்போது அவர் வந்து செகண்ட் கேஸ் வர்றாரு இல்லையா? செகண்ட் கேஸ் அப்படிங்கிறப்ப என்னென்னு பார்த்தோம்? ஏர்னிங்ஸ் ப்ளஸ் 6% போனஸ் அப்படின்னு பார்த்தோமா? ஓகேவா? இன் பிட்வீன் எவ்வளோக்குள்ளேங்க? 66.67 to 99குள்ளே. ஓகேவா? 90குள்ளேன்னு பார்த்தோம். அப்போது அதோட எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வேஜ் 8 × 5 ப்ளஸ் போனஸ். இவருக்கு போனஸ் வரும். அப்போது இங்கே 40 ப்ளஸ் போனஸ் எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 90 மைனஸ் இவர் எவ்வளோ எடுத்திருக்காரு? 90 தான் எடுத்திருக்காரா? ஓகேவா? அந்த 90 எடுத்துக்கிறோம். 90 மைனஸ் 66.67 எபோவ் எவ்வளோ எடுத்திருக்காரோ அது. ஓகேவா? இன்ட்டு 6% அப்படிங்கிறது 0.6 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி போடலாம்? 40 ப்ளஸ் பாருங்கள் 90 மைனஸ் 66.67 இப்போ என்ன வருதுங்க? 23.33 வருதா? 23.33 இன்ட்டு 0.6 டிவைடட் பை 100. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிறனால ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு காமிச்சிடுறேன். 40 ப்ளஸ் இதோட என்ன பண்ணுங்க? இன்ட்டு 0.6 இன்ட்டு பண்ணுமா? அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.998 டிவைடட் பை 100 அப்படிங்கிறது வருதா? இப்போது டிவைடட் பை 100 போடலாமா? அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ப்ளஸ் 0. சரி, இங்கே 8 × 5 அப்படிங்கிறது போடாம போனஸ் அதுதானே வரும் இல்லையா? 8 × 5. ஓகேவா? ஸோ அதாவது 8 × 5 இங்கே வந்து 0.13998. ஓகேவா? ஸோ 40 ப்ளஸ் 8 இன்ட்டு 0.1398 போடும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6999. ஓகேவா? ஸோ அப்போ 40 ப்ளஸ் இன்ட்டு 8 போட்டுக்கலாமா? இன்ட்டு 8. ஸோ அப்போ 55.5992. ஸோ டோட்டலாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 40 ப்ளஸ் 5. நம்ம 56ன்னு வச்சுக்கலாம், இல்லை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கல 60ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது செகண்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹45.60. அப்போது என்னோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹45.60.
ஓகேவா? இப்போ அடுத்தது யாரோடது போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என் ஓவோடது போடணுமா? ஓவோட ஏர்னிங்ஸ். ஸோ அவர் எவ்வளோ பர்சன்டேஜுங்க? 100% வர்றாரா? ஓ வந்து உங்களுக்கு பாருங்கள் 100% வர்றாரு. அப்போ 100% அப்படிங்கிறப்ப தேர்ட் கேட்டகரி ஏர்னிங்ஸ் ப்ளஸ் 20% வரும். ஓகேவா? ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். ஏர்னிங்ஸ் ப்ளஸ் 20% அப்படிங்கிறப்ப ஏர்னிங்ஸ் என்னங்க? 8 × 5 8 20% போனஸ் 8 × 5 ப்ளஸ் 8 × 5 20% into 20 divided by 100. அவ்வளோதானா? ஸோ இப்போ என்ன வரும்? 40 + 40 × 20%. 40 × 20%. அப்போ 8 வருதா? அப்போ 40 + 8. அப்போ ஆரோடது என்னங்க? 48 ஏர்னிங்ஸு. ஓகேவா? ஸோ ஆரோட ஏர்னிங்ஸ் எக்ஸாக்ட் 100 அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. ₹48. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது யார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓட போடணுமா? ஃபோர்த் கேஸ் வந்து பி. ஓகே, பிஓட ஏர்னிங்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பர்சன்டேஜ் என்னங்க? 116%. இப்போ ஃபோர்த் கேஸ் அப்படின்னு பார்த்தோமா? ஓகேவா? அப்போ ஏர்னிங்ஸ் ப்ளஸ் போனஸ் வருமா பிக்கு? அப்போ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × 5 + 8 × 5 அதில் இன்ட்டு 20 + 16 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 40 + 8 × 5 × 36 டிவைடட் பை 100. ஸோ அப்போ என்ன வருங்க? 40 + 8 × 5 × 36%. இப்போ என்ன வருதுங்க? 1.8 × 8. இப்போ என்ன வருதுங்க? 14.44. இப்போ 40 + 14.4. அப்போ என்ன வரும்? 54.4. அப்போ பியோட ஏர்னிங்ஸா? பியோட ஏர்னிங்ஸ் எவ்வளோங்க? ₹54.4. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போது எம்மோடது பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் இல்லை. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து போனஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹40 வருது. ஓகேவா? என் ஓடது ஏர்னிங்ஸ் ப்ளஸ் போனஸ் 6%. ஓகேவா? எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹45.60 வருது. ஓடது ஏர்னிங்ஸு ப்ளஸ் போனஸ் எவ்வளோங்க? 20%. ஸோ அவரோடது எவ்வளோ வருதுங்க? ₹48 வருது. பி ஓடது என்னங்க? ஏர்னிங்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போனஸும் வருது இல்லையா? போனஸ் ப்ளஸ் அடிஷ்னல் போனஸ் 20% ப்ளஸ் அடிஷ்னல் 36% போனஸ் அப்படிங்கிறப்போ ருபீஸ் எவ்வளோ வருதுங்க? 54.4. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போடுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.